ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல் ரிலீஸ் ஆன த ஆர்ட் ஆஃப் சாரான்ற ஒரு கொரியன் த்ரில்லர் சீரியஸோட 5வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். வெரி சாரி, 2 எபிசோட போடணுன்றது தான் பிளான், பட் முடியாம போயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு எபிசோட கூட போடாம இருந்தோன்னு வைங்களேன், டச் விட்டு போயிடும் தான் ஒரு எபிசோட மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனா இந்த ஒரு எபிசோட 4-5 எபிசோட் பார்க்கறதுக்கு சமங்க. ஏன்னா போன எபிசோட்ல ஹீரோயின்ன்ற ஒரு பொண்ணுக்கு மொக்கா ஹுய், கிம் யுன் ஜா, சாரா கிம்னு பல விதமான அடையாளங்கள் இருந்ததாகவும், ஒவ்வொரு அடையாளத்துல ஒவ்வொரு இடத்துல ஆட்டிய போட்டு கைவரிசையை காட்டினதாகவும் ஹீரோவுக்கு தெரிய வந்துச்சா. எல்லாத்தையும் தாண்டி பைனான்ஸ்காரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஹீரோயின் இன்னும் சாகவே இல்லைன்ற கணிப்புக்கு வந்த ஹீரோ அவளை பிடிக்க பிரஸ் ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோயின் இன்னும் சாகல, அவ அடையாளம் இதுதான், யாரு எங்க பார்த்தாலும் தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா சிங்கத்தை அதோட குகையிலேயே போய் சந்திக்கிற கதையா. எந்த போலீஸ் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்களோ லாஸ்ட்ல ஹீரோயின் அந்த போலீஸ்டே தானா வந்தா. அதோட எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. இந்த எபிசோடு முழுக்க முழுக்க ஸ்டேஷன் வந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல தாறுமாறான இன்ட்ராகேஷன் ஒன்று நடக்க போகுது. எபிசோடோட லாஸ்ட் செகண்ட் வரைக்குங்க தான் எவ்வளவு பெரிய ஜித்துன்றத பேச்சாலே ஹீரோயின் எப்படி ப்ரூவ் பண்றான்றது தான் படத்தோட கதை. அதுலயும் எண்டிங்ல ஹீரோயின் ஒரு மேட்டரை சொல்லி மிரட்டுறதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அது என்ன ஏதுன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. எபிசோட 5 ஓபன் பண்ணா ஹீரோயின் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட இருக்கான்றத ஹீரோவும் புது பீஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட ஹீரோயினோட வேலைப்பாடுகள் எப்படிப்பட்டதுன்றத பார்த்தா ஆட்டையா போட ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றா. அவங்க கூட ஒரு புது பேரு புது அடையாளத்துல பழகி அங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வேற ஒரு டார்கெட், வேற ஒரு பேரு, வேற ஒரு அடையாளம், வேற ஒரு ஸ்கேம், இப்படி ஹீரோயினோட லிஸ்ட் கணக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படிதாங்க மொக்கா ஹுயின்ற பேர்ல ஒரு ஸ்கேம், கிம் யுன் ஜான்ற பேர்ல இன்னொரு ஸ்கேம், சாரா கிம்ன்ற பேர்ல இப்ப புது ஸ்கேம்னு வண்டியா வழிச்சு வாரி இருக்காளா. இன்னுமே போலீஸ் சைட்ல இருந்து போடியரோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணல. ஏன்பா அதுக்கான வாரண்ட் வாங்கிட்டியாப்பா அப்படின்னு இப்ப ஹீரோ புது பிஸ்ட கேட்டா, அச்சச்சோ மறந்துட்டனே சார், சரி இருங்க உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். இருப்பா இதுக்கு மேல நீ போய் வாரண்ட்டை வாங்கி செக் பண்ணணும்னா லேட் ஆயிடும், அதை ஷார்ட் கட்ல செக் பண்ண என்கிட்ட ஒரு ரூட் இருக்கு, வா போலான்னு ஃபைனான்சியல் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட கலைபுரம். இந்த சிஇஓ அவ கம்பெனில இருந்து யாருக்கும் தெரியாம 15 பில்லியன் எடுத்துட்டான்னு அவன் மேல ஃப்ராட் கேஸ் ஆச்சுல்ல. இப்போ அப்படி ஒரு திருட்டு நடந்த மாதிரியே வெளியே தெரியக்கூடாது, இந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணணும்னு அவ திருண்ண அதே 15 பில்லியன் அமௌண்ட் போடியரோட பேங்க்ல இருந்தே நாக்ஸ் பிராண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்க. சோ போன பணம் திரும்ப வந்துடுச்சுன்னா சிஇஓ மேல போட்ட கேஸே இல்லைன்னு ஆயிடுமே. அதுல அங்க இருக்க லேடி காப் கடுப்பாயிட்டு இருக்கா. கரெக்ட் டைம் பார்த்து ஹீரோ போனதும் ஹீரோவோட சட்டை காலரை புடிச்சவ, டேய் நீங்களாம் என்னதாண்டா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க, போடியர் பிராண்டே ஒரு ஸ்கேம் தாண்டா நீ சொன்ன, அவங்க ஷோரூம் எல்லாம் போய் ரைடு விட்டல, அப்பவே போடியரோட பேங்க் அக்கௌண்ட்டை நீ சீஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா, இப்ப பாரு அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஸ்கேம் பண்ணதான் நினைச்ச 15 பில்லியனை மறுபடியும் போட்டாங்க, கேஸ் ஒன்னும் இல்லாம ஆக போது, மேல இருந்து சீஃப் என்ன தூக்கி போட்டு மிதிக்க போறாரு அப்படின்னு ஹீரோவை ஒரு உழுகுனதும், அட இருமா எனக்கே நீ சொல்றது புதுசா தான் இருக்கு, பட் பரவாயில்ல, இந்த பணத்தை யார் ஆட்டியா போட்டா நினைச்சமோ அந்த சஸ்பெக்ட் செத்துண்டாதான பிரச்சனை, பணம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாமலே போயிடும், அவதான் இன்னும் உயிரோட இருக்காளே, அவளை புடிச்சு என்கொயரி பண்ணா எல்லாம் தானா தெரிய வந்துருமா, எப்படியும் வாங்கிட்ட போடியரோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் கூட மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ கேட்டு வாங்கி சுப்பீரியர்ட்ட போனவரு, ஐயா நம்ம செத்துட்டு தான் நினைச்ச ஹீரோயின் இன்னும் சாவல ஐயா, ஒரு ஸ்கேம பண்ணிட்டு அவ அடையாளத்தை மாத்தி சுத்திட்டு இருக்கா, அவளை கண்டுபிடிக்க இருக்க ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், என்னதான் அவ டிஃபரெண்டா அடையாளத்தை மாத்திட்டு இருந்தாலும் அவளை பத்தி மக்களுக்குள்ள இருக்க மெமரிஸ அவளால அழிக்க முடியாதுல்ல, அவ ஒன்ஸ் அவ அடையாளத்தை மாத்துறதுக்கு முன்னால யாராவது ஒரு ஆளுக்காச்சு அவளை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப நம்ம பப்ளிக்கா பிரஸ் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் ஹீரோயினை பத்தி தெரிஞ்சவங்க தானா முன்னால வருவாங்க ஐயா, நம்ம ஹீரோயினை வளவரிச்சு பிடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். பட் நம்ம சொல்ல போறது போடியரோட ஸ்கேம பத்தி தான். ஹீரோயின் மட்டும் மாட்டிக்கிட்டா, அவகிட்டயே நமக்கு ட்ரைனேஜ்ல கிடைச்ச பாடி யாரோடது என்னன்னு கேட்டு பூந்து விளையாடிடலாம், எனக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுங்க யான்னு ஹீரோ கேட்க, சரிப்பா நீ சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியான்னு சுப்பீரியர் ஒரு கொஸ்டினை போட்டா, ஹீரோயின் உயிரோட இருக்கான்றது மட்டும் தான் ஒரே எவிடன்ஸ், என்ன நம்பி இந்த வாய்ப்பை கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ படுத்தே விட்டாரு. நல்லா ஆண்டு விழாக்கு கெட்ட போட்ட வாண்டு மாதிரி இருந்துகிட்டு, அடம் பிடிக்கிறியப்பா நீ சொல்றது கரெக்டா வந்துட்டா ஓகே, தப்பா போயிட்டா இப்போ நீ இருக்க இடத்துல இருந்து பல படிக்கட்டு அது ஒன்னு சரிக்கு விட்டுரும் பாத்துக்கோ அப்படின்னு சுப்பீரியர் ஒரு வழியா பர்மிஷனை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க ஹீரோ பிரசாலங்களை கூப்பிட்டு ஹீரோயினை பத்தி சொல்ல போறாரு. சேம் டைம் ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்து மாசா நிக்கிறா. அவ வந்துட்டான்னு தெரிஞ்சதும் உடனே புது பீஸ் ஸ்டேஜுக்கு போய் ஆட்டையை கழிச்சு, சார் நம்ம யாரு தேடிட்டு இருக்கோமோ அவளே வந்துட்டா சார் அப்படின்னு ஹீரோ காதுல கொளுத்தி போட, நமக்கே எவ்வளவு ஷாக் ஆகுதுன்னா சம்பவ இடத்துல இருக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஹீரோயின் நீங்க வரணும்ன்ற அவசியம் இருக்கா, சிஓ கிட்ட ஏமாத்தின காசு 15 பில்லியன், போடியர் பிராண்ட் பேக வித்து அதுல வந்த காசு பல பில்லியன், நினைச்சிருந்தா அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கண்டு காணாம போயிருந்தா கேப்பார் யாரு, அப்படி இருக்கப்போ
எதுக்காக அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தா? அந்த டவுட்டோட இன்ட்ராகேஷன் ரூமுக்குள்ள நுழைஞ்சு ஹீரோயினுக்கு முன்னால நிக்க அவ ஹீரோவை கீழே இருந்து மேல வரைக்கும் ஸ்கேன் பண்றா. அதே மாதிரிதான் ஹீரோவும் ஹீரோயினோட கால்ல இருக்க டாட்டூல இருந்து ஹேர் டிப்பு வரைக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு, சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க பண்ண தப்பெல்லாம் கன்ஃபஸ் பண்ணவான்னு ஹீரோ முதல் கேள்வியை கேட்டதும், தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு நானே வந்தேன்னு ஹீரோயின் பிளேட்டே மாத்திரா. ரைட்டு, நான் கேள்வியை வேற மாதிரி கேக்குறேன், உங்க பேர் என்ன? ஹீரோ. சாராக்கிம். ஹீரோயின். சாராக்கிம்மா? அப்படி ஒரு நபர் எந்த இடத்துலயும் பிறந்து வளர்ந்ததா அவங்கள பத்தி ஒரு சின்ன அடையாளம் கூட இல்ல. அப்புறம் நீங்க தான் சாராக்கிம்னா நாங்க எப்படி நம்ப முடியும்? சோ நீங்க யாருன்றது நீங்களா சொல்ல மாட்டீங்க அப்படிதானே அப்படின்னு ஹீரோ கேட்டும், இது என்னங்க கதையா இருக்கு, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அப்படிதானே இருக்கணும் போலியே. நீங்க என்ன திட்டுக்கோட்டுன்னு நினைச்சா நான் திட்டுக்கோட்டு, பிசினஸ் உமன் நினைச்சா பிசினஸ் உமன், சாதாரண பொண்ணு நினைச்சா சாதாரண பொண்ணு. ஆனா நீங்க எப்படி நினைச்சாலும் உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாதுங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதோட எபிசோட் டைட்டில போட, சரிமா நீ உன்னை சாராக்கிம்னு சொல்லிக்கிறியே, நீ தானே இல்லாத போடியர்ன்ற ஒரு பிராண்ட இங்க உருவாக்குன ஆளே. நிஜமா போடியர் பிராண்டு அமெரிக்காலலாம் இல்லங்க, பட் அங்க இருந்து இங்க வந்ததா சொல்லி ஹீரோயின் ஊரை ஏமாத்திருக்கா. அப்ப இது ஃப்ராட் வேலை தானு லாக் பண்ணா இது எப்படிங்க ஃப்ராட் ஆகும்? தனி ஒரு மனிதனுக்கு சுயமா ஒரு பேக்கை தயாரிச்சு விற்க உரிமை இல்லையா என்ன? மேட்ரு பேக் தயாரிக்கிற எல்லாராலையும் அதை பிராண்டா மாத்த முடியாது. ஆனா நான் தயாரிச்ச ஒரு பேக்கை போடியர்ன்ற பிராண்டா மாத்தினேன், எனக்கு திறமை இருந்துச்சு பண்ணங்க. அதை வச்சு நீங்க வேணும்னா திட்டுக்கோட்டுன்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வாழணும்னா சம்பாதிக்கணும். அதை நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாதியா தான் பாக்குறேன். இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்கங்க. ஒரு பக்கம் ரிச்சான பார்ட்டி எல்லாம் கொண்டாடுற ஆளு, இன்னொரு பக்கம் அதே பார்ட்டி கொண்டாடுற டைம்ல குளூர்ல உறைஞ்சு செத்து போற ஆளுங்களும் இருக்காங்க. ரெண்டுல நம்ம எந்த ஆளா இருக்கணும்ன்றத நம்ம தானங்க முடிவு பண்ணோம் அப்படின்னு ஹீரோயின் கதையா சொல்றா. அப்ப நீ ஒத்துக்கிற, நீ இந்த மாதிரி ரிச்சா இருந்து பல பார்ட்டி கொண்டாடணும் தான் நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிருக்கல இப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் மோக்கா ஹுயின்ற பேர்ல செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்ல விற்கிறதா சொல்லி ஸ்கேம் பண்ணால, அதுக்கான ஃபைலை தூக்கி ஹீரோ முன்னால வச்சதும், ஆமா நான் கூட அந்த டைம்ல இந்த கேஸை பத்தி கேள்விப்பட்டேன். ஆனா இந்த கேஸ்ல எந்த பொண்ணை சஸ்பெக்ட்னாங்களோ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா இல்லையா, இப்ப ஏன் இந்த கேஸை உள்ள கொண்டு வரீங்கன்னு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி ஹீரோயின் நடிகிறா. ஓ அப்ப இது வேற பொண்ணு, நீ இல்லல்ல, எனக்கு உன்னை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. அது எப்படிமா இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால இல்லாத போடியர்ன்ற ஒரு பிராண்டை பத்தி ஆன்லைன்ல ரிவ்யூ போட்டிருப்பா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோ அவ வழியிலேயே போனாலும் அதை அவகிட்ட தான் கேட்கணும். வேணும்னா நீங்களும் செத்து சுடுகாட்டுக்கு போய் கேட்டு வரீங்களா, நான் வெயிட் பண்றேன் இப்படின்னு ஹீரோயினுக்கு ஓவர் நக்கல்ஸ். இந்த கேஸை அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோயின் தான் மோக்கா ஹுயின்னு ப்ரூவ் பண்ண ஹீரோ கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. இந்த பக்கம் ஹீரோயினும் இன்னமும் நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியல போல. பொதுவா ஒரு லக்ஸரி பிராண்ட மக்கள் ஏன் லக்ஸரின்னு ஏத்துக்கிறாங்க தெரியுமா? அந்த பிராண்ட் அவங்களோட கிளைண்ட்ஸை கண்டுக்காது. என் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணா உனக்கு கெத்து, வேணும்னா வந்து வாங்கு, வேணானா விட்டு போ அப்படின்னு ஒரு தெனாவட்டாவே தான் இருப்பாங்க. சோ மக்களை எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு எனக்கு அது வேணும்னு மக்கள் தேடி வருவாங்க. அதை வச்சுதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கும் தெரியாம காணாம போயிடுவோம், அப்புறம் மக்கள் நம்மளை தேடி வர மாதிரியான ஒரு பிராண்டை உருவாக்குவோன்னு. மோக்கா ஹுயா இருந்த ஹீரோயின் செத்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சு ஒரு பார்ல போய் வேலைக்கு சேர்ந்தால, அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் இந்த வேலைக்கு வந்ததெல்லாம் சும்மா டெம்பரரியா தான், எனக்கு ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை, அதுக்கு பணம் வேணும், அதை சம்பாதிக்க தான் கொஞ்ச நாளைக்கு இந்த வேலைக்காக வந்தேன் அப்படின்னு. பதிலுக்கு அந்த பொண்ணு, இந்த வேலையில உனக்கு எவ்வளவுமா கிடைச்சிட போகுது, பேசாம நீ இதை பண்றதுக்கு பதில் ஒரு பணக்கார ஆளையா புடிச்சு போட்டேன்னு வையன், அவனே உனக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுப்பான், அவங்கிட்ட இருந்து பணத்தையும் கறக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி அடுத்த கொஞ்ச நாள்ல பைனான்ஸ்காரன் பாருக்கு வந்திருக்கான். ஹீரோயின் அதை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டால, அவனுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா. போன எபிசோட்ல அவன் ஹீரோயினுக்கு சொல்லி கூட கொடுத்தான் பாருங்க, நாளை பின்ன நம்ம பார்ட்டிக்கு போறப்போ நீ எங்க படிச்ச, உன் ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் விசாரிப்பாங்கம்மா, நீ ஆக்ஸ்போர்ட்ல படிச்சதா சொல்லு, டைரக்டா போய் படிச்சேன்னு சொன்னா மாட்டிப்ப, பணம் கொடுத்து தான் டிகிரி எல்லாம் வாங்கினேன்னு சொன்னாதான் பணம் கொடுத்து டிகிரி வாங்குற அளவுக்கு இவ பெரிய ஆளாவும் இருக்கா. சேம் சைடு நம்ம கிட்ட போய் சொல்லாம உண்மையை சொல்றா பாருன்னு அவங்க உன்னை நல்லவளா பாப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டானா. அடுத்து ஒரு நாளுங்க பைனான்ஸ்காரன் அவன் ஃப்ரெண்டு பொண்டாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து சும்மா பேசிட்டு இருந்திருக்காங்க. அங்க பைனான்ஸ்காரன் சொல்லி கொடுத்த மாதிரியே ஹீரோயின் ஃப்ரெண்டு பொண்டாட்டி கிட்ட நான் ஆக்ஸ்போர்ட்ல காசு கொடுத்து தான் டிகிரி வாங்கினேன்னு சொன்னதும், பரவாயில்லையம்மா உண்மையை உள்ளபடியே ஒத்துக்கிற, பெரிய விஷயம் தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, நம்ம புருஷங்காரனுங்கெல்லாம் போட்டோம், நான் அடுத்த வாட்டி உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு அந்த அம்மா ஹீரோயினை ஒரு பாருக்கு கூட்டு போயிருக்கு. அங்க வேற ஒரு லேடியும் வந்திருக்காங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னாதான் நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டான். இப்ப ஹீரோயின் பைனான்ஸ்காரனோட பொண்டாட்டி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கா, எல்லாரும் அவளை பணக்காரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எல்லா விதத்துல இருந்தும் ஹீரோயினுக்கு உதவி கிடைக்கும்ல. அப்படிதாங்க நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆனா அதோட ஷோரூமை எங்க வைக்கிறதுன்னு தான் தெரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னு கேட்டதும் பக்கத்துல இருந்த லேடி, என் பில்டிங் ஒண்ணு ரொம்ப நாளா சும்மா விதமா இருக்கு, அதை உனக்கு சீப்பான ரெண்டுக்கு தரேன், நீ ஒரு பெரிய பிராண்டியா அங்க வச்சு பில்டிங்கை டெவலப் பண்ணி விட்டேன்னு வையன், அடுத்து எனக்கு வியாபாரம் பெருகும் இப்படின்னு அவங்க சொல்ல, அப்போதாங்க இது காங் வேலை செய்யற பாரு. காங் இங்க வந்திருக்கான், ஹீரோயின் பேசியிருக்கான். அடுத்து அவங்களுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்ல. சோ பிரசன்ட்ல ஹீரோயின்
ஹீரோயின் இந்த கதையை சொன்னதும், அப்ப நீ அமெரிக்கா பக்கம் தலை வச்சு கூட பட்டதில்ல, ஆனா அமெரிக்கால படிச்சுட்டு இங்க வந்திருக்கன்னு ஒரு பெரிய உருட்டா உருட்டி எல்லாரையும் ஏமாத்திருக்கல, இது தப்பு தானேன்னு ஹீரோ கேட்டா, நல்லா சங்கம் மீட்டிங்ல கொடுத்த சாம்பிராணி மாதிரி இருந்துகிட்டு, என்னங்க பேசுறீங்க நீங்க, நான் ஒரு இடத்த அடையணும், அதுக்கு எனக்கு தேவைப்பட்டது ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கிற இடத்துல நான் இருந்தேன், அதை பயன்படுத்திக்கிட்டேன், இது எப்படி தப்பாகும், அதை மீறி அமெரிக்காவுக்கு போகாதனா, அங்க படிக்காதனா, அங்கதான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொன்னதுனால என் மேல எவ்வளவு பெரிய கேஸ் போட்டுருவீங்க, மிஞ்சி போனா ஃபைன் தானே, கட்டிட்டா போச்சுன்னு ஹீரோயின் அல்லும்பு பண்ணதும், இந்த ஸ்டேட்டஸ் படிப்பை வச்சுதானம்மா சிஓன்ற பொண்ணை ஏமாத்தின, நீ போடியரை உருவாக்க உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னு 15 பில்லியனை அவகிட்ட இருந்து சுட்டிக்கிட்டியே, இப்ப சிஓ மேல அவ கம்பெனி காசை அவ திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் ஆனதும் எங்க உன் குட்டம் வெளியே வந்துற போது நீ மாட்டிக்க போறேன்னு அந்த கிரைமை கவர் பண்ண உடனுக்குடன் போடியரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 15 பில்லியனை நாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. இதுக்கு என்ன சொல்ல போறேன்னா, அதுக்கு வேற தனியா விளக்கம் கொடுக்கணுமா உங்களுக்கு, நீங்க எந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம்னு ஒன்று வருமா வராதா, அவ என்னோட போடியர்ல காசை இன்வெஸ்ட் பண்ணா முதல் மாசம் 1.5 பில்லியன் கூட வருமான காசை அவளுக்கு நான் கொடுத்தனே, அப்புறம் வருமானம் வந்த காசை மாசம் மாசம் கொடுக்காம அதெல்லாம் சேர்த்து மொத்தமா இப்போ 15 பில்லியனா போட்டிருக்கேன் அப்படின்னு இதுக்கும் ஒரு பதில ஹீரோயின் ரெடிமேடா வச்சிருக்கா. நான் திரும்பவும் சொல்றேன், நான் யாரையும் ஏமாத்தணும்ன்றதுக்காக போடியரை உருவாக்கல, யாரையும் ஏமாத்த கூடாதுன்றதுக்காக உருவாக்குனேன் அப்படின்னு ஒளிவு மறைவா ஹீரோயின் எதையோ சொல்லிட்டு இருக்கப்போ ரூமுக்குள்ள வந்த புது பீஸ் நம்மளே போன எபிசோட்ல பார்த்தோம்ல, ஹீரோயின் போடியர் பேக்ஸ் எல்லாம் பெரிய அளவுல இல்லாம சின்னதா ஒரு கடை வச்சு அங்கதானே ரெடி பண்ணிட்டு இருந்தா, அதை கூட காங்க ஒளிஞ்சிருந்து பார்த்தானே, அது சம்பந்தப்பட்ட தகவலை தாங்க புது பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோயின் ரெடி பண்ண ஒரு பேக்கோட ஒர்த்துன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான், ஆனா அந்த பேக்கை 1 லட்சம் ரூபான்னு வித்துருக்கா. இது ஏமான்னு கேட்டதும் மக்களுக்கே தெரியுங்க, பிராண்ட்னா அதோட ரேட்டு அதிகமா தான் இருக்கும்னு, அதை பண்றதுக்கு எவ்வளவு காசு ஆகும் இல்லாம அவங்க பார்த்து வாங்குறாங்க, அவங்க கொடுக்குற காசு அந்த பிராண்டுக்கான வேல்யூ. சோ நான் பேக் தயாரிக்கிற காஸ்ட் கம்மியா இருந்தாலும் என் பிராண்டோட வேல்யூக்காக காசு அதிகமாக்கி வித்தேன், எல்லா பிராண்டும் அதானே பண்றாங்க அப்படின்னு ஹீரோயின் ஆஃப் பண்ணிட்டா. புது பீஸும் வெளியே போயிட்டான். சரிம்மா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன், ஆனா அமெரிக்கால தயாரிக்காத கொரியால தயாரிச்ச ஒரு பேக அமெரிக்கால இருந்து வந்த பேக்னு சொல்லி விக்கிறியே, நீ அப்படி சொன்னதுக்கான டாக்குமெண்ட் கூட உன் கடையை ரைட் விடும் போது எங்களுக்கு கிடைச்சது, இது என்ன ஹீரோ அந்த டாக்குமெண்ட் ஹீரோயின் முன்னால வைக்க, கரெக்ட் தான் பேக் எல்லாம் ரெடி ஆகிறது இங்க கொரியால தான், பட் பாருங்க இங்க மிகச்சிறந்த தையல்காரங்களை வச்சு பேக் ரெடி பண்ணாலும் பேக்ல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு நான் அதை அமெரிக்காவுக்கு தான் அனுப்பி வைப்பேன், அவங்க அந்த ஆல்ட்ரேஷனை முடிச்சு அங்க இருந்து கொரியாவுக்கு அனுப்புறாங்க டாக்குமெண்ட் கணக்குப்படி. இப்ப பேக் அமெரிக்கால இருந்து தானே வருது, இதுல நான் பொய்யும் சொல்லல, இதுல இல்லீகல்னு சொல்லவும் ஒண்ணும் இல்லையே. நல்லா கேட்டுக்கோங்க, நான் விற்கிற எல்லா பேக்குமே என்னோட ஓன் ஐடியா, நான் யாரோட டிசைனையும் காப்பி அடிக்கல, எல்லா பிராண்டும் அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் ரெடி பண்ணி அந்த டிசைனை வச்சு தானே பேக் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் ராப்பகலா உட்காந்து என் சொந்த மூளையை கசைக்கு புழிஞ்சு பேக்கோட மாடல் ரெடி பண்ணி அதை வச்சு பேக்கை தயாரிச்சேன். ஸோ இதே மாதிரி பேக்கை தயாரிக்கிற மற்ற பிராண்டு ஃப்ராடுனா நான் பண்றதும் ஃப்ராடு தான், அவங்க ஃப்ராடு இல்லைனா நான் பண்ணதும் ஃப்ராடு இல்லைங்க இப்படின்னு ஹீரோயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சு நொறுக்குன்னு நொறுக்குறா. எல்லாத்தையும் விட்டுருவோம், நீ உன் போடியரை என்னன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிருக்க, 100 வருஷ பாரம்பரியமான பேக், கடந்த 100 வருஷமா அமெரிக்கர்கள் ஸ்டைலுக்காக இதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தானே ப்ரமோட் பண்ணிருக்க, இல்லாத ஒரு வரலாறு யூஸ் பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு ஹீரோவோட அடுத்த கேள்வி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சார், என்னோட போடியர் சார்பா இப்படி ஒரு வார்த்தையை நான் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன், மக்களா வெளியே அப்படி பேசியிருப்பாங்க, அது என் தவறா அப்படின்னு ஹீரோயின் இங்க சமாளிச்சாலும் உண்மையா நடந்த கதை. நல்லா ஊக்கம் மருந்து எடுத்த உடும்பு மாதிரி ஒருத்தர் இருப்பானே காங்க, ஹீரோயின் அவன் மூலியமா அவனுக்கும் அவன் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் காசை கொடுத்து இவங்க வேலை செய்யற பாருக்கு வர லேடிஸ் எல்லாருமே பணக்கார வீட்டு ஆளுங்கள்ல அவங்க கிட்ட பிராண்டை ப்ரமோட் பண்ணிருக்கானுங்க. அந்த அம்மா போடியர் யூஸ் பண்றாங்க, இந்த அம்மா போடியர் யூஸ் பண்றாங்க, நீங்க மட்டும் நாங்க மட்டமான பேக் யூஸ் பண்றீங்க, இப்போதைக்கு போடியர் தான் டாப்ல இருக்கான், அது யார்கிட்ட இல்லையோ அவங்க எல்லாம் சீப்பான ஆளுங்கன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு கண்டதையும் கிளப்பி விட்டானுங்க. அப்படிதான் போடியரோட பிராண்டு கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆயிருக்கு. அந்த கதையை நம்ம காரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, நீங்க சொல்ற மாதிரி நான் திருட்டு கோட்டுனா என்கிட்ட இது வரைக்கும் எவ்வளவு பேர் பேக் வாங்கியிருப்பாங்க, அதுவும் எத்தனை லட்சம் போட்டு வாங்கியிருப்பாங்க ஒரு பேக. நான் அவங்கள ஏமாத்திருந்தா அவங்க என் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்லங்க, என் மேல யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இருந்தா சொல்லுங்க, இங்கேயே தீ குளிக்கிறேன் அப்படின்னு அடுத்து பாயிண்டே பேச முடியாத மாதிரி ஹீரோயின் கிடுக்குப்படியே போட்டுடுறா. அடிச்ச அடியில ஹீரோவுக்கு கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து போமா, விசாரணை அப்புறமா ஆரம்பிப்போன்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ புது பீஸை பார்த்து கண்ணை காட்டுறாரு. அடுத்து ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரா பாருங்க, அவளுக்கு எதிரில சிஓவை இங்கதான் புடிச்சு வச்சிருக்காங்க, 15 பில்லியனை கம்பெனில இருந்து திருடிட்டான்னு அவளை ஹீரோயின் முன்னால கொண்டு வந்தது தான். ஹீரோயின் செத்துட்டா அவ பணமா இருக்கான்னு தெரிஞ்சப்பவே சிஓ பணத்து மேல காரியெல்லாம் துப்புனால, உயிரோட வந்தா எந்த அளவுக்கு வெறியாவா. ஹீரோயினை பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடி வந்து சப்புன்னு இருக்குறா. இவ ஒருத்தி போதாதா, ஹீரோயின் ஏமாத்திட்டான்னு ஹீரோயின் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க. சோ அவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல உட்கார வச்சு, சிஓ இப்ப ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுதுன்றது உங்க கையில தான் இருக்கு, சில நாளைக்கு முன்னால உங்களை விசாரிக்கும் போது நீங்க தானே சொன்னீங்க
நீங்க 15 பில்லியனை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டீங்க, அவ உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்னு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேக்குறாரு. அஷ்டாங்க சிஇஓ ஒரு அந்தர் பெல்ட்டி. சில நாளைக்கு முன்னால நான் என் ஃப்ரெண்டு செத்துட்டான்னு சோகத்துல இருந்தேன், அதனால அப்ப நான் என்ன சொன்னேன்றது எனக்கு ஞாபகம் இல்லன்றா. ஏமா ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு சொல்லுமா, சுப்பீரியர் வேற வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு மாத்தி மாத்தி பேசினா அந்த ஆள் என்ன கழுவி கழுவி ஊத்துவாமா. யார உன் ஃப்ரெண்டுன்ற? இவளையா? ஏற்கனவே உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்தனா, இவளை காப்பாத்தணும்னு பொய் சொல்லி மறுபடியும் வலையில விழாதம்மா. இது உனக்கு தான் தேவையில்லாத தலைவலி. ஆல்ரெடி இவன் மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீயும் கொடுக்காம போயிட்ட, தப்பிச்சிருவாமா. சொன்னா கேளுன்னு ஹீரோ டிசைனா பிரெயின் வாஷ் பண்ணியும். நான் தான் சொல்றேனேங்க, இதுக்கு முன்னால நான் உங்கள்ட்ட சொன்னதெல்லாம் நிதானம் இல்லாம சொன்னது. என்னை யாரும் ஏமாத்தவும் இல்ல, நான் யாராலையும் பாதிக்கப்படவும் இல்ல அப்படின்னு சிஇஓ ஸ்ட்ரிக்டா சொல்றா. இப்போ பிரச்சனை என்னன்னா, போடியர் பிராண்ட ஒரு ஸ்கேம்னு ப்ரூவ் பண்ணாதான் சிஇஓ அந்த பிராண்ட்ல காசை இன்வெஸ்ட் பண்ணிருக்கா. இவளும் ஹீரோயினும் கூட்டுன்னு திருட்டு கேஸ் சிஇஓ மேலேயே நிக்கும். ஒருவேளை போடியரை ஸ்கேம்னு ப்ரூவ் பண்ண முடியல, அதுல இன்வெஸ்ட் பண்ண காசும் தான் திரும்ப சிஇஓட அக்கௌண்ட்டுக்கு வருமானமா வந்துச்சு. சோ சிஇஓ மேல போட்ட திருட்டு கேஸும் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். ஒரே நேரத்துல 2 கேஸும் தவிடுபடி ஆயிடுச்சு. ஹீரோயினை ரிலீஸ் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம். அப்படி ஹீரோயின் கிளம்பி போறப்பங்க நான் மட்டும் நினைச்சிருந்தேன், என் பேரு என் பிராண்டோட பேரெல்லாம் கெட்டுக்க பாத்தீங்க பாருங்க, அதுக்காகவே உங்க மேல மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டு நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருப்பேன். பார்க்க பாவமா இருக்கீங்க, அதனால விட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. அடுத்து உள்ள இருந்து ஹீரோ கிட்ட வந்த சுப்பீரியர், சந்தோஷம்ல, உன்னை நம்பி இதுல இறங்கினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட, இனிமேல் வாரண்ட் அது இதுன்னு கேட்டு கிட்ட வந்துட போற, பேட்டா செருப்பு டாட்டா காட்டுற அளவுக்கு அடிப்பண்டா அப்படின்னு ஹீரோ எஸ் பண்ண மாதிரியே சுப்பீரியர் வண்டியா கேட்டு போறாரு. இந்த பக்கம் வெளியே வந்தாலே ஹீரோயின் என்ன காரணத்துக்காகவோ வெளியே நிறுத்தி வச்சிருந்த அவ காரை ஒரு ட்ரக்ல ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்படியே ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்தவ இவ போடியர் பிராண்ட உருவாக்க இதுதான் ஒரு ஸ்பார்க்கா இருந்துச்சுன்றத யோசிச்சு பாக்குறா. அதை நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. மொக்கா ஹுய்யா இருந்த ஹீரோயின் சாகலான்னு முடிவு எடுத்துட்டா. சாகிறதுக்கு முன்னால ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடணும்ன்ற ஆசையில இருந்தவ ஏடிஎம்ல இருந்து கட்டுக்கட்டா காசு எடுத்து பணம் மொத்தத்தையும் ஒரு பேக்ல வச்சிருக்கா. இந்த டைம்ல ஆன்லைன் ஸ்கேம் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தால, அதனால கிடைச்ச பணமா இது இருக்குமோன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. பண பேக்கோட சிஇஓ இருக்க அதே பேக் கடைக்கு போயிருக்கா. அங்க உங்களை மெம்பரா சேர்க்கணும், உங்க பேரை சொல்லுங்கன்னு கேக்குறப்போ எதிரில் உட்காந்து இருந்த சிஇஓ மேகசின் ஒண்ணு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதோட அட்ட பக்கத்துல சாரான்னு இருக்க பேரை பார்த்துதான் யோசிச்சு ஹீரோயின் தன்னோட பேரை சாரா கிம்னு முதல் முறையா சொல்லிருக்கா. பேக்லாம் வாங்கியாச்சு. அட்டே எங்க அப்பா, ஒரே ஆளு ஒரே நாள்ல இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாளே, பெரிய ஆளா இருப்பாளோ அப்படின்னு சுத்தி இருந்து பார்த்த எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. அதோட அது நிக்கவும் இல்ல. அடுத்து அங்க யாரோ டொனேஷன் கேக்குறாங்கன்னு பேக்ல கட்டுக்கட்டா இருந்த பணத்தை ஹீரோயின் வாரி வாரி கொடுத்துருக்கா. இதுக்கப்புறங்க ஒரு நாள் ரெண்டுக்காக ஆசைப்பட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒண்ண வாடகைக்கு எடுத்துட்டா. பிளஸ் பெரிய ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கவும் செஞ்சுட்டா. பேக்ல இருந்த எல்லா பணமும் அவுட்டு, இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு தாள் தான். அதையும் ரூமுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து சர்வர்ஸ்க்கு டிப்ஸா கொடுத்துட்டா. ரைட்டு, நினைச்ச மாதிரி ஒரு நாள் பணக்காரியா வாழ்ந்தாச்சா. சாகிறதுக்காக அணைக்கட்டுக்கு மேல போய் நின்னவ சாருமனோட கடையில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ரிச்சான பேக கையில வச்சுக்கிட்டே தான் கீழே குதிக்க போறா. அதுக்கு முன்னால செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறதுக்காக ஒரு சைட் வச்சிருந்தாலும் ஆன்லைன்ல அதுல மெசேஜ் ஒன்று போட்டிருக்கா. நான் நீங்க யாரும் பார்க்க முடியாத ரொம்ப தூரத்துக்கு போறேன், இனிமேல் என்கிட்ட இருந்து எந்த போஸ்டும் வராது, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு மேல கடவுளை பார்த்தவ எனக்கு திரும்ப இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டா. ஹீரோயினும் அவ கையில இருந்த பேகும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கடியில போய்கிட்டே இருக்கு. அப்ப இது வரைக்கும் ஹீரோயின் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை ஒரு கிளான்ஸா மண்டைக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு நமக்கு பேக்னா எவ்வளவு பிடிக்கும், எப்படியெல்லாம் ரிச்சான ஆளாகணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம், எதுவுமே இல்லாம அனாமத்தா போறமே அப்படின்னு நினைக்கிற கேப்ல ஹீரோயின் கூடவே வந்துட்டு இருக்கல பேகு. அதுல மாடலுக்காக சில பல வளையங்கள்லாம் மாட்டப்பட்டிருக்கும். அந்த வளையம் ஒண்ணு ஒண்ணா கழண்டு அது ஹீரோயினுக்கு முன்னால போடியர்ன்ற வார்த்தையை காட்ட அங்க அடிச்சிருக்குங்க ஹீரோயின் மண்டையில மணி. திரும்ப கஷ்டப்பட்டு நீச்சல் போட்டு வெளியே வந்தவ உடனே இவ போன் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போஸ்ட் ஒண்ணு போட்டால, நான் பிடிக்க முடியாத தூரமான இடத்துக்கு போறேன்னு. அந்த போஸ்டை எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் போடியர்ன்ற வார்த்தையை மைண்டுக்குள்ள கொண்டு வந்தவ, நான் 100 வருஷ பாரம்பரியமான போடியர் பேக வாங்கியிருக்கேன் காய்ஸ், என்ன மாடலு என்ன லுக்கு, யூஸ் பண்ணவே பிரமாதமா இருக்குன்னு போஸ்டர் போட்டிருக்கா. சோ நம்ம ஒரு பிராண்டை உருவாக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அந்த பிராண்டோட பேரு போடியரா இருக்கணும்னு அன்னைக்கே ஹீரோயின் அவ மனசுல ஒரு விதைய போட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பண்ண எல்லாமே அந்த விதைய மரமாக்கிறதுக்கான முயற்சிகள் தான். இதெல்லாம் பிரசன்ட்ல ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காளா. அப்படியே ஸ்டேஷனுக்கு உள்ள ஹீரோவும் புது பீஸும் ஹீரோயின் விசாரணை அப்போ என்னெல்லாம் பேசினாலும் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்க. அதுல ஒரு ட்விஸ்டுங்க. ஹீரோயின் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னால, இந்த உலகத்துல 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒரு பக்கம் நைட் டைம்ல பலே பார்ட்டி பண்ணிட்டு இருக்க ஆளுங்களும், இன்னொரு பக்கம் அதே நைட் டைம்ல குளிர்ல வரைஞ்சு சாகர ஆளுங்கன்னு சொன்னால. அத ஹீரோ கேட்டதும் மாட்டிக்கிட்டாடா உட்ரா அவளன்னு வெளியே வராரு. ஹீரோயின் அங்க உட்காந்து இருக்கா. கிட்ட போய் உன்னை அரெஸ்ட் பண்ண போறான்றாரு. என்னங்க உங்ககிட்ட ஒரே ரோதனையா போச்சு, இப்பதான் பாயிண்ட் மேல பாயிண்டா அடிக்கி என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா திரும்ப அரெஸ்ட் பண்றேன்னு வந்து நிக்கிறீங்க, இப்ப என்ன கேஸ்ன்னு ஹீரோயின் கேக்குறா. டிரைனேஜுக்கு அடியில ஒரு பாடி கிடைச்சது இல்ல,
அந்த கொலையை நீ தான் பண்ணன்னு சொல்லிதாம உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன், கைய நீட்டுன்னு விளங்க மாட்டி ஹீரோயினை அரெஸ்டே பண்ணிட்டாரு. பட் எப்படி நல்லா ஹாங்காங் ஹாரி பாட்டர் மாதிரி இருந்துகிட்டு எப்படா ஹீரோ அதை கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு ஒரு டவுட் வருது இல்ல. சிம்பிள் பாயிண்ட், ஹீரோயின் போடியர் ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கான லான்ச் பார்ட்டியை நடத்தினாலா அதே நைட்டு தான் டிரைனேஜ் கடியில யாரையோ கொண்டு போட்டிருக்காங்க. அதாவது அச்சு போட்டு போயிட்டாங்க, குளிர்ல உறைஞ்சு அவங்க செத்துட்டாங்க. இதைத்தான் ஹீரோயின் சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா. இந்த பக்கம் பார்ட்டி நடக்குது, அந்த பக்கம் குளிர்ல உறைஞ்சு சாவறாங்கன்னு. மெயினான ட்விஸ்டே இன்னைய தேதி வரைக்குங்க டிரைனேஜ் கடியில பாடி கடிச்சிருந்தாலும் அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற காஸ் ஆஃப் டெத்த போலீஸ் வெளியே சொல்லி இருக்க மாட்டாங்க. சோ போலீஸை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு அந்த மேட்டர் தெரியுதுன்னா அது கொலை பண்ண ஆளுகா மட்டும் தானே இருக்கணும். ஹீரோயின் பேச்சு வார்த்தையில இன்டைரக்டா இதை உளறி இருக்கானா டிரைனேஜ் கடியில சம்பவத்தை பண்ணால் அவளாதான் இருக்கணும். அப்படி கெஸ் பண்ணி தான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருக்காரு. இருந்தும் கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் பார்ட்டில எல்லாம் இருந்தா, அவ அங்கதான் இருந்தான்னு பார்த்தா அலிபீஸும் நிறைய பேர் இருக்காங்க. இதை மீறி என்ன ஆச்சுன்ற உண்மையை ஹீரோயின் தாங்க சொல்லணும். தொக்கா மாட்டிக்கிட்டா, இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாம இருக்க. சரி நான் கன்ஃபஸ் பண்றேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டினவ நான் தம் அடிக்கணும், சிகரெட் இருக்கான்னு கேக்குறா. அப்பாடா ஒரு வழியா வழிக்கு வந்துட்டாடா. இதை அவ பிளான் பண்ணி பண்ணாலோ இல்ல கோவத்துல தற்செயலா நடந்த கொலையோ எப்படியோ அவ தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்க போறாள்ல. மிக்க மகிழ்ச்சின்னு எல்லாரும் ஹீரோயின் வாயவே பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையை வாங்குறதுக்கு ஹீரோ போய் அவளுக்கு தம்மெல்லாம் பத்த வைக்கிறாருங்க. ஹீரோயின் பொறுமையா அந்த தம் அடிச்சுக்கிட்டு, ஏன் போலீஸ்காரரே எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, நான் இந்த மாதிரி ஆவறதுக்காகத்தான் சோர்வு இல்லாம உழைச்சனா இல்ல சோர்வு இல்லாம உழைச்சு இந்த மாதிரி ஆயிட்டனா? ஆனாங்க நான் யாரு கூட பழகினாலும் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிரும். அது காரணம் என்ன தெரியுமா? எனக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கில் எல்லாம் எதுவும் இல்ல. என் கூட இருக்கவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணுவேன். அதனால அவங்களுக்கு என்ன பிடிச்சிரும். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்க வைக்கணும்னா உங்களுக்கு தேவை என்னோட கன்ஃபெஷன், அதை வேற கொடுக்கணுமா? பட் நான் இங்க ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாலேயே ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன். அதாவது ஒரு குற்றத்துக்காக ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணா வாரண்ட் இல்லாம பண்ணா 48 மணி நேரத்துக்குள்ள வாரண்ட் வாங்கிடணுமாமே, இல்லனா என்ன ஆகும்? சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்த ஆளை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அதே கிரைமுக்காக வாரண்ட் இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ணவே முடியாது. நீங்க திருட்டுக்கோட்டுன்ற பட்டத்தை என் மேல கட்டினீங்க. நான் இங்க வந்து ஸ்டேஷன்ல உங்கள்ட்ட தனியா அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் இப்ப வெளியே போனாலும் மக்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன அப்படியே தானே நினைப்பாங்க. போதா குறைக்கு இப்ப கொலைகாரின்னு வேற என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் இந்த 48 மணி நேரத்துல நான் கன்ஃபஸும் கொடுக்கல, நான் கொலைகாரின்றதுக்கு உங்கள்ட்ட எவிடன்ஸும் கிடைக்கலனா வாரண்ட் கிடைக்காது. நீங்க என்ன ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். சோ போலீஸ்ட மாட்டியும் என் மேல எந்த தப்பும் இல்லன்னு நீங்க என்ன ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன்றத வெளியே நானா சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. பாருங்க, நான் திருட்டுக்கோட்டும் இல்ல கொலைகாரியும் இல்லன்றத மக்களா தானா புரிஞ்சுப்பாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், உங்களுக்கு இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வாரண்ட் வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு அடிச்சா பாருங்க ஹீரோயின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர. இதை ஹீரோயின் சொல்லி டைம்ல 48 மணி நேரத்துல இருந்து ஒரு செகண்டா குறைஞ்சிட்டு வர மாதிரி காட்டி அதோட எபிசோடு முடியுதுங்க. நான் பிளானோட வந்திருக்கா பாத்தீங்களா? சுப்பீரியர் ஏற்கனவே கொலகான்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹீரோ வாரண்ட் கேட்டா நல்லா கொடுத்துருவாரு. வாரண்ட் இல்லனா ஹீரோயினை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இதே கிரைமை வச்சு ஹீரோயின் அரெஸ்ட் பண்றது குதிரை கொம்பு. சோ ஹீரோயின் என்ன பிளான் வச்சிருக்கா, ஹீரோ என்ன பண்ண போறாரு, இதெல்லாம் அடுத்த 3 எபிசோட்ல பார்த்து முடிச்சிருவாங்களா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.